அனைவருக்கும் வணக்கம். நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 அறிக்கை விட்டுருக்காப்புல. அந்த 2 அறிக்கைகளும் யாருக்காக அப்படின்னா அணில் குஞ்சுகளுக்காக தான். கட்டுக்கிடங்காத கூட்டம், தமிழ்நாட்டில் மாபெரும் மாற்றம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க தெரியுமா? அந்த அணில்களை கண்டிக்கும் விதமாக விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காப்புல. இன்னொரு அறிக்கை என்ன தெரியுமா? தாவேக்காவுக்குன்னு ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைச்சிருக்காப்புல விஜய் அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அணில்களுக்கு விட்ட அந்த அறிக்கையை பார்ப்போம். தொண்டர்களின் செயல்பாடுகள் வேதனை அளிப்பதாக விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காப்புல. உங்ககிட்ட நான் மனசார பேசணும், உங்களுடைய செயல்கள்லாம் எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது, வேதனை அளிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டு அழுது புலம்பியிருக்காப்புலங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அணில்கள்லாம் உட்காந்துருந்துக்கிட்டு அவர் எங்க வேதனைன்னு சொல்லியிருக்காரு, கவலைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. வேதனைக்கும் கவலைக்கும் வித்தியாசம் தெரியாதா முட்டாள் ஊப்பிக்கலை அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் திட்டுறானுங்க. ஆமாங்க நம்ம தாங்க முட்டாளு. ஒருத்தன் வேதனையே அடையாமல் கவலை அடைவான் பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறப்போ நம்ம தானே முட்டாள். வேதனையே இல்லாமல் ஒருத்தன் கவலை அடைவான். என்ன அணில்களா? அது மட்டும் இல்லை, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது குதிப்பது எனக்கு கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. மரத்து மேலெல்லாம் இருந்து குதிக்கிறாங்க ஒருத்தன். அதையும் இந்த பாம்குமார்னு ஒருத்தன் உண்டு தெரியுமா, தாவேக்காவோட ஐடி விங் பொறுப்பாளர், அவன்லாம் பெருமையாக சொன்னான், தளபதியை பார்க்கறதுக்காக அங்கேருந்து போயிடறானுங்க இங்கேருந்து போயிடறானுங்க. கடைசியில் பார்த்தா அவங்க தலைவரே கண்டிச்சிருக்காப்புல. இதில் தளபதி மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணாராமா அந்த சிச்சுவேஷனை. கட்சி துண்டத்தைக்கு கழுத்தில் போட்டு வெல்கம் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி பெருமை பித்திக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா அவங்க தலைவரே காரி துப்புற அளவுக்கு இருக்கானுங்க. ஒரு மனுஷன் முன்னாடி போய் பேய் மாதிரி பறந்து போய் நின்னா அவங்களுக்கு உங்களை எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்கள எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் சரி, அவன் பயப்படதான்டா செய்வான். இதில் அவர் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாராமா சிச்சுவேஷனை. எப்படியெல்லாம் உருட்டுனானுங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்டு அடுத்த நிகழ்ச்சியிலெல்லாம் ஒழுங்காக நடந்துப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல விஜய் அவர்கள். நம்ம அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோட செல்ஃப் டிசிப்ளினும் இருக்க வேண்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நீங்கள் என் மேலே அன்போடு இருக்கீங்கன்றதெல்லாம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல விஜய் அவர்கள். ஸ்கூலில் படிக்கிற பயக்களையெல்லாம் இழுத்துட்டு வந்து அரசியல்வாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும். விஜய் அவர்களே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்களே, உங்களை பார்த்தே கேட்பானுங்க, நீங்கள் மட்டும் அப்போ ஏன் வண்டியில் நிற்கிறீங்க? நீங்கள் வண்டியில் இருந்தால் நாங்களும் வண்டியில் நிற்போம். நீங்கள் தானே என்னமோ சொன்னீங்க மேடையில் வச்சு, மேடைக்கு அங்கிட்டு என்ன இங்கிட்டு என்ன, அது என்ன அவர்களே இவர்களே, நம்ம எல்லாரும் ஒன்று. நீங்கள் சொன்ன பாலிசியை அப்படியே உங்கள் தொண்டர்கள் கடைப்பிடிச்சிட்டாங்க போல இருக்கு. நீங்கள் மட்டும் எதுக்கு வண்டியில் நிற்கிறீங்க, நாங்களும் தான் வண்டியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மரத்துலேருந்து குதித்து ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறானுங்க. இங்கே அங்கே எங்கேயும் தாவுறது குதிக்கிறது தானே அணில்களுடைய இயல்பு. அதையே வேணான்னு சொன்னால் எப்படி? இதெல்லாம் கொடுமை. அந்தந்த உயிரினத்துக்குள்ள உரிமை அதற்கு வேண்டும். அணில்களின் உரிமைக்காக குரல் கொடுப்போம், திரண்டெழுந்து வாருங்கள். இந்த அணில் கூட்டமெல்லாம் அங்கே எங்கேயும் குதிச்சு பறந்ததெல்லாம் பார்த்து பண்ணையார் பயந்துட்டாப்புல. மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ அறிக்கையெல்லாம் விட்டுருக்காப்புல. இந்த அறிக்கையில் ஒரு வரி இருக்குங்க. என்ன அப்படின்னா, நான் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கட்டளையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. என்னங்க இந்த ஆள் ரசிகர்கள்கிட்டையும் பம்மி பேசுகிறாப்புல, ஒன்றிய அரசுக்கிட்டையும் அப்படி தான் பேசுகிறாப்புல. தன்னோட சொந்த ரசிகர்கள்கிட்டயே உரிமையோட முழுச கண்டித்து பேசுறதுக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் டிஎம்கேயை மட்டும் பேசுகிறாப்புல அப்படின்னா இவருக்கு ஏதோ அசைன்மெண்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். தன்னோட சொந்த ரசிகர்கள் தப்பு செய்கிறப்போ தானே ஓங்கி பலார்னு அடித்து அதை சரி பண்ணணும் இல்லையா? அதை தானே பயங்கரமாக கண்டிப்போட சொல்லணும். திமுகவை ஏதாவது சொல்கிறப்போ மட்டும் அப்படியே ஓங்கி கண்டித்து பேசுவாப்புல. தன்னோட சொந்த ரசிகர்கள்கிட்ட மட்டும் அப்போ ஏன் இப்படி இருக்காப்புல? தனக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு சாஃப்ட் கார்னர் விட்டு தான் டீல் பண்ணுவாப்புல. அணில்கள், பாஜக எல்லாரையுமே. எனக்கு என்ன புரியலன்னா, அந்த அணிலாண்டிகள்லாம் அவங்க பெற்றவங்க பேச்சையே கேட்க மாட்டானுங்கன்றப்போ இவர் பேசுகிறத எப்படி கேட்பானுங்க? ஆனால் இன்னொரு டவுட்டும் இருக்குது, இவர் பேசுகிறத மட்டும்தான் கேட்பானுங்க. ஏன்னா அந்தளவுக்கான தற்குறிகளில் பெற்றவங்க பேசுகிறத கேட்காம இவர் பேசுகிறத கேட்குறவனுங்களும் இருப்பானுங்க. ஆனால் என்ன இருந்தாலும் அணில்களுடைய இயல்பான குணம் அப்படின்றது அங்கே இங்கே தாவுறது பறக்கிறது தான். அதனால இந்த குணாதிசயங்கள்லாம் அவனுங்களை விட்டு போயிடும் அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு குரங்கு கிட்ட போயிட்டு நீ குதிக்காத மரம் ஏறாதன்னு சொன்னால் அந்த குரங்கு கேட்குமா? அதே மாதிரி தான் இவனுங்களும். எல்லா கட்சியிலையும் தலைவனை பார்த்து தொண்டை பயப்படுவான், ஆனால் இங்கே மட்டும்தான் தொண்டனை பார்த்து தலைவன் பயப்படுறான். கொடுமைங்க. இந்த லட்சணத்தில் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு 2026 தேர்தலில் அப்படியே பிடுங்கி நட்டி தள்ளிடுவாங்களாமா. ஒருத்தன் ஒரு பதிவு போட்டிருக்காங்க, என்ன தெரியுமா? 2026 திமுக தேர்தலை புறக்கணிக்குமா. எதுக்கு தெரியுமா? தாவேக்கா நிற்குதுன்றதுனால புறக்கணிச்சிருவோமா.
தனி உலகத்தில் வாழ்கிறானுங்க. இங்கே பார்த்தீங்களா? இப்படிலாம் பேசுகிறவனுங்களை பார்க்குறப்போ என்ன தோணுதுன்னா, உங்களையெல்லாம் எப்பட்றா கேட்டை திறந்து வெளியில் விட்டாங்க? இல்லை எகிரி குதிச்சு வந்துட்டீங்களா? இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் எப்பட்றா நீங்கள்லாம் இங்கே வந்தீங்க? உங்கள் கையிலலாம் யாரா ஃபோனை கொடுத்தது? யாரா கொடுத்தது? எப்படிரா ஃபோன் வாங்கினீங்க நீங்கள்லாம்? ஒருத்தன் ஜோக்கராக இருந்தால் நம்மளாம் தாங்கிக்கலாங்க. எல்லாருமே ஜோக்கராக தான் இருக்கானுங்க. நாங்கள் கோயம்புத்தூர் 88வது வார்டுலேருந்து வந்திருந்தோம். தளபதியை பார்க்க வந்திருந்தோம். செமையா பேசியிருந்தாரு. ஏன்னா அவருக்கு நம்மளோட எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவர் என்னன்னு. அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் எல்லாத்தையும் ஓட விடுறோம். எஸ்பெஷலி டிஎம்கே ஓட விடுறோம். அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்திருந்தாரு. என்ன கோட் கொடுத்திருந்தாரு? அண்ணா குறித்து என்ன சொல்லியிருந்தாரு? ஒன்னும் இல்ல, நம்ம வாக்க நம்ம செலுத்தணும். நம்ம வாக்களிக்கிறது வந்து நம்மளோட உரிமை. அதை கண்டிப்பா செலுத்தணும். அந்த ஓட்டு தளபதிக்கே, டிவிக்கே. 26 ஆச்சு நம்மதே டிவிக்கே. என் பேரு விபித்ரா. இந்த அம்மாக்கு விஜய் அவர்கள் என்ன பேசினாருன்றதே தெரியலையாம். என்ன பேசினாருன்னு கேட்டால் சர்க்கார் பட டைலாக்லாம் சொல்கிறாங்க. வாக்களிக்கிறது நம்மளுடைய உரிமை, எல்லாருமே வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி சர்க்கார் படத்தை ஒரு 100-150 தடவை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. சர்க்கார் பட டைலாகெல்லாம் கொண்டு வந்து பேட்டியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அவர் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன சொன்னார்? இந்த லட்சணத்தில் திமுகவை ஓட விடுவாங்களாம். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவார்கள் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெர்ஃபெக்டாக பொருந்துது அப்படின்றது புரியுதா? இவங்கெல்லாம் பேசாமல் இருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஓட்டாவது விழும். ஆனால் இவங்கெல்லாம் பேசி பேசி வரக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் ஓட்டையுமே இவங்களே தடுத்துருவாங்க போல இருக்குது. இந்த தங்கச்சிக்கு நம்ம சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, திமுகவை ஓட விடுவோன்னு சொல்லி வந்தவங்க தான் தலதறிக்க ஓடுனதா இங்கே வரலாறு இருக்கே ஒழிய திமுகவை ஓட விட்டு இது வரைக்கும் சரித்திரம் கிடையவே கிடையாது. 2026 பார்க்க தானே போறீங்க ஆட்டத்தை. எப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2026 தேர்தல் அப்போ உங்கள் தலைவர் வந்துட்டு உங்கள் அண்ணா வந்துட்டு எங்கே வாக்கு செலுத்துவாரோ அங்கே போய் நாங்கள் அண்ணாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போக தான் போகிறீங்க. அதை தானே பண்ண போகிறீங்க. ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கினா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் புரியுதா? இப்போ இந்த மாதிரி நபர்கள் ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நபர் தான் விஜய் அவர்கள். அந்த விஜய் அவர்களை தான் சிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும்னு இந்த மாதிரி நபர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த தங்கச்சிக்கு குறைஞ்சபட்சம் எம்எல்ஏக்கு அப்ரிவேஷன், எம்பிக்கு அப்ரிவேஷன், சிஎம்க்கு அப்ரிவேஷன் தெரியுமா? சிஎம்னா என்ன? இங்கே பாருங்க, தாவைக்காவை சேர்ந்த கொத்தடிமைகள் எல்லாருமே நடு ரோட்டில் வச்சு புஷி ஆனந்தோட காலில் விழுறாங்க. அவரும் ஜாலியாக அதை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற சுயமரியாதை. இவங்க ஆகப்பெரும் கொத்தடிமைகளாக இருந்துட்டு நம்மளை வந்து சொல்கிறது கொத்தடிமைகள்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அறிக்கை விட்டார் இல்லையா, தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு மற்றும் மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் நியமனம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. அணில்கள்லாம் எந்த லட்சணத்தில் இருந்தால் அவனுங்கெல்லாம் ஒழுங்காக நடந்துக்கணும், அவனுங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஒரு குழு நடத்தணும்னு சொல்லி நினச்சிருப்பாப்புல மனுஷன். சே பாவங்க, அந்த அளவுக்கு இந்த அணிலாண்டிகள் இருக்கானுங்க. அவரை வந்து முதல் முறையா பார்க்க வந்திருக்கீங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு, எவ்வளவு ஆர்வமா இருக்கு? வெயிட் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரைட்டா பிஎம் தான். வெயிட் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரைட்டா பிஎம் தான். பிஎம்மா? யூ மீன் பிரைம் மினிஸ்டர்? அப்புறம் இல்ல, எனக்கு சொல்லவே தெரியல. அவரை பார்க்கணும்னு சொன்னோடனே என்னோட 2வது அப்பா நான் பார்க்க போறேன்னா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் ரொம்ப 2வது அப்பா நான் பார்க்க போறேன்னா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன். ஆனால் இந்த 2வது பேசின இந்த பாப்பா ஃப்யூச்சரில் வளர்ந்து இந்த வீடியோ அவங்களே திருப்பி போட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம என்னடா பேசி வச்சுருக்கோம், என்ன கருமத்தடா பேசி வச்சுருக்கோம். கண்டிப்பாக மோசமாக ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு கேள்வி என்னென்னா, இவங்களோட பேரண்ட்ஸ்லாம் என்ன தான் பண்ணுறாங்க? இந்த அளவுக்கான ஒரு மனநிலைக்கு வர்ற அளவுக்கு குழந்தைங்களை விட்டு வச்சுருக்காங்க அப்படின்றப்போ இவங்க பேரண்ட்ஸை நோக்கி தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது இல்லையா? 2வது அப்பான்னு சொல்கிறாங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.